காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் ஒரு சண்டை, எதிர் வீட்டில் ஒரு சண்டை, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு சண்டை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாட்ட எங்கள் அம்மா என் தம்பிகிட்ட இது டவுசரை போடுறான்னுச்சு. என் தம்பி போட்டு விடுமா அப்படின்னா, என் அம்மா சொல்லிச்சு நீ போட்டு விட்றான்னுச்சு. நான் என்ன சொன்னேன், எம்மா எதுக்குப்பா நான் போட்டு விடணும், அவனே போட்டுக்க சொல்ல வளர்ந்துருக்காம்ல அப்படின்னு. அது எங்கள் அம்மா பொழிச்சுன்னு விட்டுச்சாங்க கண்ணத்தோடு. வலியுது வரணுச்சிய அடி வாங்கத்தே போட்டு விடுமேன்னு போட்டு விட்டா மொட்டை மாடிக்கு வந்து அவுத்து போட்டு கிடக்காங்க கைஸ். கூட்டி கூட்டான் உடச்சு நினைச்சியா சொல்லுங்க. அது ஒன்றும் வர முடியாது. உங்களை வச்சுட்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. சரி எங்கேயாச்சும் விளையாட கூட்டு போவோன்னு கூட்டு போனால் எனக்கு இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடு இப்போலாம் சொன்னேன். எங்கே போவேன் நானே எங்கள் அம்மாட்ட 5 ரூபாய்க்கு குறுக்குற வாங்கி திங்கிறதுக்கு காசு கேட்டுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இது என்கிட்ட என்னென்னலாம் வாங்கி தர கேட்டேன்னா நான் என்ன சொல்லுவேன், சரி வாங்கி தர கேட்கான் அது இருக்கட்டும் அதை விடுங்க சரின்னு சொல்லிட்டு விளையாடுறதுலாம் விளையாடுறான்னே. அமைதியாக இருக்கணும்ல, சரி அதை விடுங்க, அமைதியாக விளையாடணும்ல. உள்ளே வந்து டான்ஸ் ஆடுறான் பவுலிங் போடுற இடத்துல வந்துக்கிட்டு. இதில் ஸ்டம்பை தட்டி விட்டான் ஒரு சண்டையை போச்சு. அவுட்ரான்னு சண்டையை போடுறாங்க. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய? அதான் கைஸ் பொச்சில் வச்சு வீட்டில் பற்றி விட்டேன் கைஸ். டேடம் என்ன நினச்சா என் தம்பி. நான் என்ன சொன்னேன், என் தம்பி சொன்னான் திருப்பி இங்கே கூட்டு போடா விளாட அப்படின்னா. நான் என்ன சொன்னேன், திருப்பி உடைய கூட்டு போய் எவன் அசிங்கப்பட்டு ஆவன்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னான், திருப்பி ஆவாதுடான்னா. திருப்பி கூட்டு போனேன், திருப்பி அங்கே ஒரு சண்டையை ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் நியாயமா இருக்கா சொல்லுங்களேன்? நியாயமா இருக்கால? இல்லைல நியாயமா இல்லையில தெரியுதுல உங்களுக்கே, நியாயமா இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியுதுல. அப்புறம் என்ன பண்ணுறான், அங்கேருந்து சண்டையை போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போ எனக்கு போகணும் போல இருக்குது அப்படின்னா. இப்படிலாம் செஞ்சால் நாங்கள் எங்கே போவ? என்னடா வெளியே இருக்கே எங்கேயும் உக்காந்துருக்கே, என்ன ஃபோட்டோ ஸ்டூடியோவில் இருக்கியான்னு கேட்டிங்களா? அதெல்லாம் கிடையாது கைஸ். என்கிட்ட மொட்டை மாடியில் இருக்கேன். எப்படிங்க மொட்டை மாடியில், ஏன்னா வேறு இடம் இல்லை. எங்கள் வீடியோ போட்டால் அதுதான் போட முடியும். இன்னைக்கு கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் சும்மா மிரட்டி விட்டுச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்களா எப்படி கிளாஸாக இருக்கா கைஸ். அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பார்த்தீங்களா எங்கே காணும், இது காணும், ஐயோ காணுமே, காணும் ரைட் அதை விடுங்க. சரின்னு சொல்லிட்டு கிளைமேட்டு நல்லா இருக்கா? இப்போ கிளைமேட் நல்லா இருக்கா? நைட்டு சரியான மழை. கீழே எங்கள் வீட்டு கீழே தண்ணி தேங்கிட்டா, ஒரு குழிமணி இருக்கும் அங்கே தண்ணி தேங்கிருச்சு. சரி தண்ணி தானே தேங்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு விட்டா அதில் நம்பி மண்ணல்லி அதில் போட்டு சேறு சகதியமாகி விளாண்டுக்கிட்டு இருக்கான். எங்கள் அம்மா இப்போ வேலை விட்டு வந்துருச்சு. என் அம்மாட்ட போய் இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்சு. சரி எதுக்கு சின்ன பைய அடி வாங்கினா அடி முஞ்சிஞ்செல்லாம் அடி வீங்கி போயிடும், அதனால சொல்லிட்டு எதுக்கு சொல்லுவோன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அமைதியாக இருப்பானா. இடி எங்கள் அம்மாட்ட மாட்டி விட்டான். அம்மா நான் ஃபோனை பார்க்கலாமா அப்படின்ட்டான். நான் அப்படியே பார்த்தேன், ரைட்ரா இன்னைக்கு ஒரு முடிவோட தான்டா இருக்கிறீங்க ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேம்மா நான் ஃபோன் பார்க்கல, அவன் தான் ஃபோனை பார்த்தான், 100% நெட்டையும் காலி பண்ணிட்டேன், இப்போ நான் வீடியோ இருக்கிறதுக்கு 1 நெட்டை தான் கனெக்ட் பண்ணணும்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். மரியாதையாக ஓடி போயிரு செருப்பு பிஞ்சு போகும் அப்படின்ட்டுருச்சு. நியாயமாக இருக்கா சொல்லுங்க நியாயமாக இருக்கா? நியாயமாக இல்லைங்கிறது எனக்கே தெரியும், அது ஒரு விஷயம் இருந்தாலும் சொல்லணும்ல உங்கள்கிட்ட. நீங்களும் பார்க்குறீங்க, எல்லா வீடியோக்கும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்க. நீங்களும் இப்படி பண்ணால் நாங்கள் இங்கே போவேன். எல்லா வீடியோவும் பார்க்குறீங்க செய்கிறீங்க, ஓகே நான் எதுவுமே சொல்லலையே. சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னவா?
சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னவா பண்ண மாட்டேங்கீங்களே. அம்மா நீ எப்படியோ பார்த்துச்சு ஒன்றுத்துக்கும் லைக் இல்லைடா அப்படின்ட்டுருச்சு ஒரே வார்த்தையில். உங்களால தான் ஒரு 4 பேராவது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களாடா பார்க்குறவங்க. ஒரு 4 பேர் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக்குன்னு ஒன்று இருக்கும்ல அதை ஒரு 10 பேராச்சும் போடுங்க ப்ளீஸு. இது வெரி ப்ளீஸு. நான் போட்டு விட்டு நீங்கள் அமைதியாக இருக்கணும்லாம் சொல்ல மாட்டேன். அந்த பெல்லு பட்டன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பெல் பட்டன், பெல் 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 பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதான் ஒரு பொண்ணான ஒரு கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த விரலி டிவி கேட்க ஓட்டு போட்டிங்களா, டாயிங் அப்படின்னு போட்டிங்களா, கீழே எங்கள் ஆட்சி தான் கைஸ், கீழே எங்கள் ஆட்சி தான் சவுண்டு. அந்த டிவி கேட்க ஓட்டு போடும்போது இந்த விரல் வந்து சில டாயிங் அதே மணிக்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உருன்னு வீடியோ கீழே போங்க, லைக் பட்டன் இருக்கும், டேடாக இந்த கை வச்சா பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதையும் டிங் அப்படின்னு அழுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் ஒன்றும் இருக்கும், நல்லா டிங்கினி மிங்கினி ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுறீங்க, தொட்டிங்கன்னா ஆளுன்னு காமிக்கும், அதை அமைக்க விடுங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வருங்க. அப்படி வந்தால் தானே நீங்கள் என்னைய பார்க்க முடியும், ஸ்டைலி சிரிக்க முடியும். சொல்லுங்க, என்ன கிறுக்கு பயமணி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? அம்மா சாப்பிட்றோம் பைத்தியமாக மாறிடுறேன், என்ன பண்ணுறது. ஏன் வாய்ஸ் கேட்டுச்சா கைஸ்? அது எங்கள் அம்மா தான். என்ன சரி ரைட்டு, அதை விடுங்க. எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க சரி, லைக் பட்டன் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க கைஸ். தேங்க்யூ.